வெல்கம் டியூட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் விஜய். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரெயின் எஃபெக்ட் வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. இதில் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட். சரி, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா கேன்வாஸ், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் சைஸாவோ இல்லை யூடியூப் சைஸாவோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனாக வேணும்னா எண்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 1:2ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் எடிட் பண்ணுறதுக்கு ஃபிட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக அந்த டிஸ்பிளேக்கு அகெயின்ஸ்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை ஒரு 30 செகண்டுக்கு அகெயின்ஸ்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட் எஃபெக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அண்டு அதனோட ஷார்ப் எட்ஜ் எல்லாமே சூப்பராக சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் இருக்க லைட் ஆப்ஷனை ஒரு 9 வச்சுக்கோங்க. இமேஜோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேச்சுரேஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஷார்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க. வச்சுட்டு பக்கத்தில் இருக்க டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா எஃபெக்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 7 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ரெயின்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மழை பொழிகிறது மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அந்த மழை பொழிகிறத டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த வேல்யூவில் கொடுத்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க ட்ரிப் ஆப்ஷனும் சேம் அதே இது தான். ரெயின் ட்ராப்ஸாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப் எஃபெக்ட்டு சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும். இதுலேயும் அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் உங்களுக்கே தெரியுது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க ரெயின்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் எண்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிளிப்போட எண்டு வரைக்கும் இந்த எஃபெக்ட் நமக்கு செட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மழை பொழிகிறது மாதிரியான எஃபெக்ட் நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஷேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ரெசல்யூஷனில் 2K கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.